the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜாஸ்வா டிவி குடும்பமாக இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சிகளை சந்திப்பதிலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். சர்வ வல்ல தேவன், நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். நாம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் தேவன் நம்மோடு இருந்து அத்தனை காரியங்களிலும் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரகாசிக்கிற ஒளி அவர்தான். அவரை நோக்கி பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அமைத்து கொள்வோம். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அந்த மாலை வேளையில் கூட கர்த்தாவே உமது சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை பாடல் மூலமாக பாடி துதிக்க ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் கர்த்தாவே முடிவு வரைக்கும் நீர் நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடல் வேளைகள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வாத தரணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பார்க்குற ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி மேசி மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். பக்மான் செய்யா பாடிய பழைய பாடல் மிகவும் நெருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய்.
அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாமல் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை முற்றிலுமாக சங்கரிக்கும்படியாக அது நம்மை நெருக்கி ஏவுவது போல தோன்றும். ஆனால் ஆண்டுடைய கரம் நம்மோடு இருந்து அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி அர்ப்பணித்து பாருங்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி பலி ஏறெடுக்க இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தப் போகிறோம். இந்த வருடத்தின், இந்த மாதத்தின், இந்த 8வது மாதத்தின் கடைசி வாரத்திலும் கூட நாம் வந்திருக்கிறோம். கடைசி வாரத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். எப்பொழுதும் கூட நாம் துதி பலிகளை ஏறெடுப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்தையும் கூட நிறைவு செய்யக்கூடிய நாட்களிலும் கூட நாங்கள் இருக்கிறோம். எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஆண்டவரை விதங்களில் எங்களுக்கு நெருக்கடிகள், போராட்டங்கள், ஆண்டவரை சத்துருவினால் எத்தனையோ நெருக்கங்கள், ஆனாலும் ஆண்டவரை நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் அதை தாங்கிக் கொள்ள பலன் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே ஆண்டவரை வந்து பிரகாசிக்கிற ஒளி நானே என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை எங்களை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க செய்ய நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைபடுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர். நாங்கள் பாடின பாடலை பாடுவது போல எங்களை கைவிடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை முதலில் இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனாலும் நாங்கள் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் எங்களை நீர் ஆண்டவரை இம்மட்டும் நீர் காத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜாஸ்வா டிவியை இம்மட்டும் நீர் நடத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரை நடத்தி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை மகிமை ஆண்டவரே, எத்தனை மகிமை. ஒன்றுமில்லாத இடங்களிலே ஆண்டவரை உருவாக்குகிற தெய்வம் ஆண்டவரை நீர் பெரியவர் ராஜா. வனாந்தரங்களிலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆண்டவரை தண்ணீர் ஊற்றையும் ஆண்டவர் உருவாக்குகிற தெய்வம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத நிலைமையிலும் மனுஷனை ஆசீர்வதித்து அவனை செழிப்பாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே பாதுகாத்து எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை நடத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம், நிறைவேற்றி கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். அதிசயத்தை நீர் காண செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பை ஆண்டவரே ஜனங்களுக்கு இலவசமாக நாங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சரீர பலகீனங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதே
அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இப்படி பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே சகலவற்றிலும் சகலமாக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை கோடி நன்றிகளை உமக்கு ஏறெடுத்தாலும் அது ஆண்டவரே போதாது ராஜா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் அப்படிப்பட்ட கிருபைகள் உள்ளது ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் நன்றி பலிகளை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் இடைபடுவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும். சத்ரு வெட்கப்படுத்தும்படியாக, சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியாக, சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கட்டாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை சிறிது நேரம் நாம் தியானித்து விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
வாசிக்க நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுவது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் இருக்கும், நம்முடைய தொழில் காரியங்கள் இருக்கும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் சத்துரு முன்பாக நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்து சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 4 காரியங்கள் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக்கப்படுகிறது. முதலாவது, நம் வாழ்க்கையின் வீழ்ச்சி முடிவு அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி முடிவு அல்ல. நீங்கள் சோதனைகளாலோ அல்லது பலவீனத்தாலோ கீழே விழுந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோ அல்லது வியாதியோ எது வந்து உங்களை முடிந்தது என்று சொல்லி சத்துரு சிந்தித்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தூக்கி நிறுத்தி மீண்டும் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் 2வதாக கூட நிச்சயமான எழுப்புதல். ஒருவேளை சத்துரு இனி ஓஞ்சான், முடிஞ்சான், இவன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக அவன் கொண்டு வந்தாலும் நிச்சயமான ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வல்லவராயிருக்கான். உங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது சத்துருவானவன் நீங்கள் தோற்றுவிட்டதாக நினைத்து மகிழலாம். ஆனால் தேவன் உங்களை மீண்டும் உயர்த்தி மகிழ்வார். 3வதாக கூட ஒரு இருளில் கூட வெளிச்சத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கார். வாழ்க்கை பாதையில் கவலை மற்றும் துன்பம் என்ற இருள் நம்மை சூழ்ந்தாலும் தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுவார், வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வியாபாரங்களிலே அல்லது நம்முடைய குடும்ப காரியங்களிலே எத்தனையோ வகைகளிலே இருள் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த இருளிலே நம்மை நடத்தி செல்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 4வதாக கூட சத்துருக்களின் மகிழ்ச்சி, தேவ நீதி இதில் வெளிப்படுகிறது. சத்துருக்களின் மகிழ்ச்சி தற்காலிகமானது. உங்களை காத்து கொள்ள கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்துருக்களின் மகிழ்ச்சி தற்காலிகமானது, ஆனால் உங்களை காத்து கொள்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வெளிச்சம் உள்ளவராய் நம்மை காத்துக்கொள்ள வழி நடத்துவார். அதே போல் ஒரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 27:1 சொல்கிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனுக்கும் ஏன்னா நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போல் ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், இவன் முடிஞ்சான், இவனால் எந்திக்க முடியாது, இவளால் எந்திக்க முடியாது, இவன் தொழில் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்குள்ளாக மனுஷன் சிந்திக்கலாம். ஆனால் தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவர்கள் மத்தியில் எழுந்து நிற்கத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சங்கீதம் 23:5 சொல்கிறது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை
எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கு. அதற்கு ஒரு நாள் இருக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, இருமனமுள்ளவன் நிலவரமற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. ஒரே சிந்தனையோடு ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை நம்பி நாம் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அந்த முதலாவது வசனத்தை வாசித்து நாம் ஒரு பாடலை பாடி கடந்து செல்ல போகிறோம். மீகா 7:8 சொல்லுகிறது, சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்தால் நான் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நாம் இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்ய போகிறோம். பெர்க்மான்சையா பாடிய பாடல் தான், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற பாடல். நாம் அந்த பாடலின் வரிகள் உணர்ந்தவர்களாக பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை.
அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடல் வரிகளிலே சொன்னபடியாக இம்மட்டும் உதவின எபனேசர் இனியும் நம்மை காத்திடுவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவோம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பலப்படுத்தி ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அதே போல் அவர் தான் நமக்கு ஒளி. அவருக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு பயந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது யாருடைய எந்த மனுஷனுக்கும் நம்ம பயந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. அநாதி சிநேகம், நம்மேல் வைத்த அன்பு பெரியது பெரியது. சற்றும் தகுதியில்லாத நம்மை அவருடைய சந்ததியிலே அவருடைய பிரகாரத்திலே நிற்பதற்கு சற்றும் தகுதியில்லாத என்னை, நம்மை, உங்களை ஆண்டவர் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையிலே அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விடையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களோடு இருக்கிறக்கா நன்றி அப்பா. அப்பா, அந்த வேளையில் ஆசீர்வாத வேளையும் கூட கர்த்தாவே பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, காது உள்ளன் கேட்கடவன் சொல்லியிருக்கீங்க அப்பா. உமது வார்த்தையை கேட்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் மகன் மூலமாக ஆண்டவர் நீர் பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரை. அப்பா, அந்த நாள் அப்பா அந்த வசனம் ஆண்டவர் ஜனங்களுக்குள் கிரியை செய்யட்டும் ஐயா. இது இந்த வசனம் எங்கெல்லாம் கடந்து செல்லுதாப்பா, அந்த வார்த்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி. முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்தி தந்தீரே, உமக்கு நன்றி. இம்மாட்டும் அந்த ஆசீர்வாத வேளை நீர் ஆசீர்வாதம் தந்த காண்டி எடுத்து துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.